ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம சபையை சேர்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை வாரம் தவறாமல் அவரோட மனைவியும் சர்ச்சுக்கு வருவாங்க. அவர் இன்றைக்கே இறந்துட்டார். அதனால் காலையில் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு நான் குளிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இன்றைக்கி அது அடக்க ஆராதனைக்குது. இன்றைக்கி எல்லாம் எழுந்து நின்று கொஞ்சம் ஒரு சின்ன ஜெபம் அவருக்காக நம்ம பண்ண போகிறோம். எல்லோரும் எழுந்து நிற்கிறோம். நல்ல ஆண்டவரே, கணவனும் மனைவியும் ஒரு வாரம் கூட விடாமல் இந்த ஆலயத்தில் வந்து உம்முடைய சத்தியங்களை கேட்டு ஜெபத்தில் இருந்து கடந்து போன பிள்ளை ஆண்டவரே, அப்பா இப்படியாக ஒரு கார்டியாக அரெஸ்ட்டு ஆனதுனால இமீடியட்டாக அவர் இறந்து போனார், எங்களை விட்டு பிரிந்து போனார். ஆனாலும் தேவனே, கடைசியில் நல்ல பங்கு பெற்றுக்கொண்ட உங்களுடைய சபையில் இருந்ததுக்காக தேவரீர் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர் ஆராதனை தேவனுக்கு உகந்த முறையில் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். அவர் விட்டு சென்ற குடும்பத்தை, அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே, அவருடைய தகப்பனையும் இயேசுவையும் பார்த்து நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உணர்த்தும்படி நோக்கி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். தேவரீர் அந்த காரியங்களுக்காக, அந்த குடும்பங்களுக்காக, அந்த குடும்பத்தோட சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்களை கேளும் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். உட்காரலாம். நம்ம மத்தியில் பிரேம் ஒரு எவாஞ்சலிஸ்ட், அவர் உலகம் முழுதும் சுற்றி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அநேக இடங்களுக்கு போய்கிட்டே இருக்கிறார். அவர் இங்கே வந்திருக்கிறது நான் ஒரு வாரம் நான் நினச்சி பார்க்கல. இங்கே வரும்போது தான் உங்கள் கூட வரும்போது சடனாக நான் பார்த்தேன். அதனால் தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் கிடைக்காதனால அவர் கொஞ்சம் நேரம் தான் நாங்கள் கொடுத்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உபாக புஸ்தகம், அவர் இன்னொன்று புதுசாக வந்தவங்களாம் தயவுசெய்து கொஞ்சம் ஏஞ்சி நில்லுங்க பார்க்கலாம். புதுசாக வந்தவங்க யார் யார் புதுசாக வந்துக்கிறீங்களோ அவங்க மட்டும் எழுந்து நிற்கலாம். 1 2 3 யார் புதுசாக? 4 5 6. சரி, உங்களுடைய ஒரு கார்டு ஒன்று இருக்குது. உங்களை யார் அனுப்பிச்சி கொடுத்தாங்களோ, எந்த பாஸ்டர் அனுப்பிச்சி கொடுத்தாங்களோ அந்த பேர் எழுதி உங்கள் பேருங்களை எழுதி கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது எங்களுடைய சபையில் நீங்கள் ஒரு மெம்பர் ஆகிடுறீங்க. ஆன பிறகு நாங்கள் சில பொறுப்புகளை இந்த சபைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உட்காருங்க. இப்போ சப்போஸ் நாங்கள் அந்த அடக்க ஆராதனைக்கு நாங்கள் ஒரு 20 ரூபா 1000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறோம். அதே போல் ஒரு மேரேஜ் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுக்குறோம். இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் ஒரு சின்ன ஹெல்ப்பு பண்ணுறோம். அதனால் மெம்பர்ஷிப்பு இருந்தால் தான் முடியும். அந்த கார்டு எழுதி கொடுத்தா தான் உங்களுக்கு அதை செய்ய முடியும். ஆனால் நீங்கள் செய்யாமல் எழுதி கொடுக்காமல் இருந்தீங்களான்னா நாங்கள் யாரோ செய்ய முடியாது, எந்த உதவியும் நாங்கள் செய்ய முடியாது. இதுக்காக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். உபாக புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு அவர் என்ன செய்தார்? என்னிடத்தில் அன்பு கொண்டு, கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை, அவருடைய சத்தியத்தை கை கொள்வீர்களானால் 1000 தலைமுறை மட்டும் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். அதே தானியேல் தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பாருங்கள். தானியேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார் 9:14.
9:14. ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரிகைகளில் எல்லாம் நீதியுள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு என் தேவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில அன்பு கொண்டு உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறதுக்காக காக்க மகத்துவம் பயங்கரமான தேவனாக இருக்கிறேன். உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களை நீ காக்கிற தேவனாக இருக்கிறேன், நீ பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியங்களை தானியேல் தீர்க்கதரிசின்னு பார்க்குறோம். 5ஆம் எரேமியா புஸ்தகம், அதே எரேமியா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், எரேமியா 32:18 வசனம். வசனம். 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னடியாக பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறோமாகிய சேனைகள் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமை உள்ளவர் தேவன். மகத்துவமும் வல்லமுள்ள தேவன். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காக்கிறார். நீங்கள் சம்பாதிக்கிற சொத்து பிள்ளைகளுக்கு வேணும் என்று நீங்கள் நினைக்கலாம், சேர்க்கலாம், சேர்த்து வைக்கலாம், கட்டலாம். ஒரு சமயம் அது எப்படியோ போயிடும். ஆனால் தேவன் அதை விட மாட்டார். அவர் என்ன செய்வார்னா, 1000 தலைமுறை வரைக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னடியான பிள்ளைகள் மடியிலே சரி கட்டுவோமா. ஆக தப்பு பண்ணியிருந்தால் அதை பிள்ளைகளுக்கும் சாபம் வரும். நன்மை செய்திருந்தால் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும், தப்பு செய்திருந்தால் பிள்ளைகளுக்கு சாபமும் வரும். என்ன பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இந்த காலத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஜீவன் நாட்களில் ஆலயத்தை விடாமல் அதிகமாக செபித்து நீங்களும் பெற்று அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். இது யார் செய்த, அவங்க அப்பா அம்மா செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த காரியங்களை தான் நம்ம பார்க்குறோம். 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னடியான பிள்ளைகளுடைய மடியிலே சரி கட்டுறமாகிய சேனைகள் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவர் மகத்துவமும் வல்லமையும் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜபங்களும் தேவனுக்கென்று வாழ்கிற காரியங்கள் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக மாறும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கென்று செய்யும் பொழுது அது எல்லா வகையிலும் தேவனுக்கு அது உகந்ததாக இருக்கும் என்பதை மறந்தே போகாதீங்க. உபாக புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாக புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14. சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவராயிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை. என்ன செய்த சகல ஜனங்களை பார்க்கலாம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டோம். ஏன் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது கர்த்தரால் தான். எவ்வளோ சம்பாதிப்பான், ஆனால் வறுமை இருக்கும். காரணம் பொத்தலான பையில் போடுறவனா இருப்பான், அது வேதனையாக இருக்கும். ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு அது இருக்காது, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அது இருக்கவே இருக்காது. நல்லா தெரிஞ்சு கர்த்தருக்கென்றும் பயந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவித்தை பாருங்கள். அதே 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். 15வது வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலகுவார். சகல நோய்களையும் உன்னை விட்டு விலகுவார். எந்த நோய் இருந்தாலும் உன்னை விட்டு விலகுவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தில் 10 விதமான வாதைகள் வந்தது. யாரை தொடலை? இஸ்ரவேல் ஜனங்களை தொடலை. இஸ்ரவேல் ஜனங்களை தொடலை. ஆனால் 10 விதமான வாதைகள் இஸ்ரவேல் ஜனங்க தான் சஃபர் ஆனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தொடலை. அதனால் என்ன சொல்ற, உனக்கு தெரிந்திருக்கப்படி எகிப்தின் கொடிய ரோகங்களிலும் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும்
அவைகளை வரப்படும். உனக்கு அவாண்டமா உன் மேலே குற்றத்தை சுமத்துற, உன் மேலே மோசம் சொல்லுகிற, உன்னை கேவலப்படுத்துகிற, உன்னை அசிங்கப்படுத்துகிற அவன் மேலே வரும். நீ சும்மா இருந்தால் போதும், அவன் மேலே தான் வரும். ஆனால் நீ தேவனுக்கு மட்டும் பயந்து சீவி நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நீ ஆசீர்வாதமாக இருக்க ஒரே ஒரு காரியம் என்ன செய்து, அவர் பயந்து ஜீவிக்கும் போது என்ன செய்வார்? கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலகுவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உண்மையில் வர பண்ணார். உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவையில் வர பண்ணுவார். ஒரு வியாதியும் உன்னை வராமல் சுகமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய தழும்புகளால், அவருடைய காயங்களால், அவருடைய இரத்தத்தால் நமக்கு சமாதானம், சுகம், சந்தோஷம், ஆசீர்வாதம். அதனால் அந்த இயேசுவை நினைத்து பாருங்கள். அவரை நினைத்து பார்க்கும்பொழுது வாரத்தின் முதல் நாளில் அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. காத்திருந்து செபிக்கிறவளாய் மாறுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைங்க. அவர் ஒப்படைக்கும் பொழுது உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். உன் நோய்களை உன்னை விட்டு விலகுவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உண்மையிலே வர பண்ணாமலே உன்னை பார்த்தோம். கொடிய ரோகங்களே. உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 27வது வசனம். 28ஆம் அதிகாரம் 27வது வசனம். உபாகம். குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தியரின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் வாதிப்பார். 27வது வசனம். நீ குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை எகிப்தியரின் எரிபந்தமான பாடுகளினாலும் மூலவியாதினாலும் சொறியினாலும் சிரங்குகளினாலும் வாதிப்பார். அவரை விட்டு விலகும் பொழுது இப்படிப்பட்ட வேலைகள்லாம் வரும். அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க. இதெல்லாம் ஏன் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் அப்படி சாபத்துக்கு பிள்ளைகளாகாமல் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்க, அக்னிக்கும் கந்தத்துக்கும் போகிற பிள்ளைகளாகாமல் அவரோடு கூட அமர்ந்திருக்க, அவரோடு கூட இருக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம விசேஷித்த ஜனங்க, நம்ம விசேஷித்த ஜனங்க என்பதை மட்டும் மறந்து போகாதீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை மறந்தே போகாதீங்க. உபாக புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். என்னத்தை வச்சுக்கிறாரா? இதோ நான் என்ன செய்கிறேன்? ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். 9:14. ஆகையால் நான் அவர்களுக்கு அழிந்து அவர் பேரை வானத்தின் கீழே அற்றுப்போக பண்ணும்படி நீ என்னை விட்டு விடு. அவர்களை பார்க்கிலும் உன்னை பலத்த ஜனமாக பெருத்த ஜனமாக ஜாதி ஆக்குவேன். அவர் என்ன சொல்கிறாரு மோசே கிட்ட? நான் பெரிய ஜனமாக இந்த தேவனுக்கு விரோதமாக அவர் எல்லாரையும் நிர்மூலமாக்கி விடுகிறேன். ஒரு பெரிய ஜாதியை அவருக்கு தரேன். கர்த்தரால் செய்ய முடியும். மோசே பரிந்து பேசினா, இன்னைக்கு மோசேவை காட்டிலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். ஏன்? மோசேவுடைய ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். அன்னைக்கு எகிப்து ஜனங்களுக்காக பரிந்து பேசியவர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். எவ்வளோ நாளைக்கு பேசுவார்? எவ்வளோ நேரத்துக்கு பேசுவார்? கொஞ்சம் தெரிஞ்சு அவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவித்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். அவர் நல்லவர். அவர் மிகவும் நல்லவர். 10ஆம் அதிகாரம் உபாகம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். 10:15. ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்கும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். சகல ஜாதிகள் இல்லை, நம்ம இந்தியாவில் எடுத்துட்டா அநேக ஜாதிகள், அதில் உங்களை தெரிந்து கொண்டார். சகல ஜாதிகளிலும் உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தெரிந்து வைத்திருக்கிறவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. வியாதிக்கோ வறுமைக்கோ உபத்திரத்துக்கோ போராட்டத்துக்கோ பிரச்சனைக்கோ அநேக விதமான பிசாசுடைய கிரியைகளுக்கோ விட்டு கொடுக்கவே மாட்டார்.
நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதிலையும் விட மாட்டார். நம்ம மேல் அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். அந்த இயேசுவை விடாமல் பற்றி கொள்ளுங்க. அந்த இயேசுவை விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய தேவைகளை அவர் பற்றி செய்வார். 11:10 உபாக புஸ்தகம் 11:15 15. கர்த்தர் உன் பிதாக்களின் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவரிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின்பாக அவருடைய சந்ததியாகிய உங்கள் இந்நாளிலே இருக்கிறபடி சகல சாதிகளிலும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். 11:13 பாருங்கள். 11:13. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளை கீழ்ப்படிந்தால், ஆண்டோடைய வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடந்தால், கீழ்ப்படிவது தேவனுக்கு ரொம்ப பிரியம். எப்போ கீழ்ப்படினானோ அது ஆசீர்வாதம். எப்போ கீழ்ப்படியிலையோ கர்த்தருடைய கோபாக்கணும். ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாமல் போனான். தன்னால் செழிப்பாக இருந்தது ஏதேன் தோட்டம். எல்லா கனிகளும் இருந்தது. எல்லா விதமான இராத கனிகள் இல்லை. அவ்வளோ சந்தோஷமான இடம். கீழ்ப்படியாமல் போன உடனே கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டார். சாபமாக வந்தது. பூமி சபிக்கப்பட்டது. செடிகளில் முள்ளு வந்தது கூட அந்த சாபமான நேரத்தில் தான் சபிக்கப்பட்டது. ஆனால் கீழ்ப்படிதல். சவுல் கீழ்ப்படியாமல் போனான். ராஜபாரம் போய்விட்டது. எவன் கீழ்ப்படியிலையோ விட்டுடுவான். நீ ஓய்வு நாளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வேத வசனத்தில் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீ பெற்றுக்கொள்ள முடியும் ஆசீர்வாதங்களை, சுகத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை. நீ எல்லா ஜனங்கள் முன்பாக அதிசயமாக இருக்க கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உங்களை அதிசயமாக இருக்க கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகவே நீங்கள் பெரியவராக இருக்க கர்த்தர் 11:13 இன்னொருத்தர் வாசி. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். என்னுடைய கற்பனைகளை கீழ்ப்படியுங்கள். அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. ஜெபிக்கிறத மறக்காதீங்க. தினமும் வேதத்தை வாசிங்க. காலையில் எழுந்தவுடனே வேதத்தை வாசித்து ஜெபிங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் உங்களோடு பேசுகிறார். ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அவரோடு பேசுகிறீங்க. இந்த 2 காரியமும் நடக்கட்டும். உலக ஜனங்களோடு பேசுவதை காட்டிலும், உலக ஜனங்களுடைய வார்த்தையை கேட்பதை காட்டிலும், நீங்கள் அவரோடு பேசுவதும் அவர் உங்களோடு பேசுவதும், காலையில் இது நடக்கும்போது அவர்களோட அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமும், அந்த நாள் முழுவதும் சமாதானமும், அந்த நாள் முழுவதும் உங்கள் தேவைகளை தேவன் சந்திக்கவும் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். இந்த இயேசுவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பேர் விசுவாசித்து நடக்கிறீங்க? அது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு நமக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். நம்ம தான் பெற்றுக்கொள்ளலை. பெற்றுக்கொள்ளாத காரணம் கீழ்ப்படியாதனால, விசுவாசிக்காதனால. விசுவாசிங்க. எதையோ விசுவாசிக்கிறோம். பஸ் டிரைவரை விசுவாசிப்போம், பைலட்டை விசுவாசிப்பான், எல்லாரையும் விசுவாசிப்பான், டாக்டரை விசுவாசிப்பான். ஆண்டவர் மட்டும் விசுவாசிக்க மாட்டான். எல்லாரையும் காட்டிலும் கர்த்தரை விசுவாசிங்க. அவரை விசுவாசித்து நடந்து பாருங்க. ஆண்டவரே, நான் உண்மையை விசுவாசிக்கிறேன், உண்மையில நான் அன்பு வைக்கிறேன். நீங்கள் எனக்கு எல்லாவற்றையும் செய்வீங்க, நீங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பீங்க, நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்வீங்க, இந்த வியாதி என்னை விட்டு நீக்குவீங்க. இப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள். அவர் மேலே விசுவாசம் வச்சு இருந்தால் பாருங்கள். வேணுமானா சோதித்து பாருங்கள். அவர் செய்யுங்க. கர்த்தர் உங்களை
நடத்துவார். நம்ம எழுந்து நின்று ராபோஜனத்துக்காக பைபிள் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 சில வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ண போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். எண்ணத்தினாலே அன்றி அப்பத்தினால மாத்திரம் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தமாக உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்தும் இருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ணி கூடி வரும்போது ஒருவருக்கொருவர் காத்திருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அவர் பிரதர் ஏதோ சொன்னார் இல்லையா, அவர் பேர் புரேவன் இருக்குல்ல, பிரேம் எலிஷா மூலமாக அவருக்கு தெரியும். அதே போல் இந்த விடோஸுங்களுக்கு 10 கேஜி அரிசி கொடுக்குறாங்க. நாங்கள் இது வரைக்கும் 24 பேர் இருக்கிறாங்க, இனி எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ தெரியாது. இப்போ அது கூட 1 கேஜி ஆயிலும் 1 கேஜி பருப்பும் 1/2 கேஜி 1 கேஜி பருப்பும் அது சேர்த்து கொடுப்பாங்க. உண்மையாக இருக்கிற அந்த விடோஸை மட்டும் அதில் கேட்டு நீங்கள் வாங்கி கொள்ளலாம். நான் பாஸ்டர்மான்ட்ட கேட்டுட்டு நீங்கள் எல்லோரும் வாங்கிட்டு போங்க, அது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய வேலைக்காகவும், அவருடைய ஊருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சினுடைய அமௌண்ட்லேருந்து எடுத்து நாங்கள் இதை செய்ய முடியாது. காரணம், அந்த அளவுக்கு நம்முடைய சர்ச்சினுடைய இன்கம் வராது. காரணம், சாப்பாட்டுக்கு இதெல்லாம் எடுக்கும்போது எங்களுடைய கணக்கில் லட்சக்கணக்கில் போய் சேருது. அதனால் அது எங்களால் செய்ய முடியாத காரியம். இந்த காரியங்களை அவர் செய்கிறதுனால அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, ராபோஜன ஞானஸ்தானம் எடுத்துங்க மட்டும் தயவுசெய்து பங்கு பெறலாம். பாட்டு பாடுவோம். கிரியன் தேங்க்ஸ். ரைட், பரவாயில்ல. நீங்கள் தாக்கத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் நீங்கள் தான் ப்ரேயர் பண்ணுங்க. ரைட். எங்கடா போகிற? நாம் யாவரும்
ஆராதனைக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடுவோம். நாம் வாசிக்க கேட்ட 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் ஐயா வாசித்த பிரகாரம் அபாத்திரமாய் புசிக்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பிழைகள், தவறுகள், அவருக்கு விரோதமாக இருக்கிற அனைத்து செய்கையிலும் அறிக்கையிட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவனும் இரக்கம் பெறுவான் என்ற நீதிமொழிகள் 28:13 படி நாம் பாவ அறிக்கைகளை நாம் செய்வோம். நாம் இந்த திருவிருந்துக்குள் நாம் பிரவேசிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் திரு சரீரத்தையும் நாங்கள் இப்பொழுது இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே இந்த திருவிருந்தாக நாங்கள் பெறப்போகிறோம். ஆண்டவரே, இதை நாங்கள் அருந்துகிற நாங்கள் இந்த மாதம் முழுசும் தீர்த்தாமே உமது இரத்தத்தையும் சரீரத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதனால், அருந்துவதினால் எந்தவித ஒரு நோய் நொடிகளோ எந்த விதமான பலவீனங்களோ ஏற்படாதபடிக்கு இந்த மாதம் முழுசும் உடைய பிரசன்னத்தினால் மூடி மறைத்துக்கோங்க. ஆண்டவரே, இதை எங்களுக்கு கொடுக்கிற அருமையான ஐயாக்காக வருகிறோம். அவரையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா. சபையை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதத்தில் எங்கள் பிரார்த்தனை ஏறெடுக்கிறோம். ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துங்க மட்டும் அதில் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஞானஸ்தானம் எடுத்துக்கிறியாப்பா? ஞானஸ்தானம் எடுத்துக்கிறியா? ஞானஸ்தானம் எடுத்தியா? நீ எங்க எடுத்த?